வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைத்துக் கொள்கின்றோம். இன்று வழமை போல உலக அரசியல் மற்றும் அதனோடு பின்னி பிணைந்துள்ள இலங்கை அரசியல் இது தொடர்பில் கடந்த காலத்தை மீட்பு செய்யும் வகையில ஒரு சர்வதேச மற்றும் இலங்கை அரசியல் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். இது தொடர்பில் உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஆண்டனி பீட்டர், அரசியல் ஆய்வாளர், எங்களோடு இணைந்து கொள்கின்றார். அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், தற்பொழுது மலேசியாவில் இருந்து எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் ஆண்டனி. வணக்கம் ஜெயபாலன், வணக்கம் தேசம் நேருக்கு வணக்கம். இப்ப என்னென்ன நாங்கள் கடந்த சர்வதேச விடயங்கள் தொடர்பில் உரையாடி அந்த காலகட்டத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக வெனிசுவேலாவில் ஜனாதிபதி மதுரோ நாடு கடத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய மனைவி கடத்தப்பட்டிருக்கிறார். அதே போல ஈரானில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு தணிந்துள்ளது. நாங்கள் அன்று முதலே கதைத்து கொண்டு வாரீங்கள், நீங்களும் அதை சொல்லிட்டு வாரீங்கள். இது ஒரு உலக போருக்கு இட்டு செல்ற அபாயம் ஒன்று இருக்கிறதாக. இந்த சூழல் எப்படி இருக்குது? இப்ப வெனிசுவேலாவில் நடந்த விடயங்கள், அது வெனிசுவேலாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்றதிலும் பார்க்க, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் விழுந்த ஒரு அடியாக இதனை பார்க்கலாமா? கட்டாயமா, நிச்சயமா இதை அப்படித்தான் பார்க்கணும். ஏனென்றா இது வெனிசுவேலா முழுக்க நம்பி இருந்தது சைனாவையும் இந்தியாவையும், ரஷ்யாவையும் நம்பி இருந்தது. ஏனென்றால் இது தொடர்ந்து இராணுவ அழுத்தங்கள் அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கீங்க, ரஷ்யாவையும் சைனாவையும் தங்கி இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கை முற்றுமுழுதா உடைஞ்சு போயிடுச்சு. ஏனென்றா அமெரிக்கா இப்ப வெனிசுவேலாக்கு உள்ளிட்டு பெரிய இல்லாம, அதாவது இராணுவ அட்டாக்ஸ் ஒன்றும் இல்லாம அவையில கொண்டு பிரசிடென்டையும் வைஃபையும் தன் நாட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்கேன். பொதுவா இன்டர்நேஷனல் பார்க்க அவைகளுக்கு ஒரு திகைப்பா இருந்தாலும் எனக்கு இது திகைப்பா படையல. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆர்வமும் அதை ஒட்டிய விரிவான நாலேஜையும் நான் வச்சிருக்கிற எனக்கு உலகத்துல என்ன நடக்குது, நான் எங்க போனாலும் ஒரு தனிமைப்படுத்தப்படுறேன். எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு பெரிய ஊடகங்களோ என்னை பற்றி ஒரு வசனம் கூடி அல்ல நான் சொல்றதை பற்றி எழுதுறது. அப்ப அந்த இடத்துக்கு எவ்வளவு மேற்குலகம் சாதிக்கும், தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் நிலைநாட்ட எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பூலோக அரசியலை நடத்தி வருது. போய் ஒரு தாக்குதலை செய்யாமல் கிட்டத்தட்ட 37 நிமிடங்கள் என்று நினைக்கிறேன். 37 நிமிடங்களுக்குள்ள அந்த நாட்டினுடைய பிரதமரையும் மனைவியையும் கொண்டு போறா. இப்ப வெனிசுவேலா அவுட் ஆஃப் த ப்ளூவா இது நடக்கல. வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்குமான முரண்பாடு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருது. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்கா தனது போர்க்கப்பலை வெனிசுவேலாவுக்கு அருகில நிறுத்தி சில விஷயங்களை நகர்த்தி கொண்டிருந்தது. அப்ப ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் தெரியும் அங்கு ஏதோ நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படி இருந்தும் அதை எப்படி தடுக்க இல்லாமல் போனதுன்றதான் எனக்கு ஒரு அட்டாக்கை செய்ய வெளிப்படையா எந்த ஒரு நகர்வையும் எந்த ஒரு நாடும் செய்யாது. நிச்சயமா அமெரிக்கா செய்யாது. அமெரிக்கா போர்க்கப்பலை கொண்டா அதற்குரிய சிந்தனையில நடவடிக்கை திசை திருப்பி போட்டு தன்னுடைய வேலைகளை செய்யும். இன்றைக்கும் ஈரானை சுத்தி ஆயுத தளவாடங்கள், ஆயுத போர்க்கப்பங்கள் எல்லாம் பெறுது. ஆனா உண்மையில யுத்தம் உருவாகுமா அல்லது அதை திசை திருப்பி உள்ளுக்குள்ளால வர டேமேஜ், அதாவது தலைவர்களை சுடுறது கொள்றது அதுகளை செய்யறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப அதாலதான் இப்ப ஈரானுடைய தளபதி இப்ப பங்கருக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லிடணும். ஏன்னா இப்படி இராணுவ அச்சுறுத்தலை கொண்டு அவையில் அதுல போக்கஸ் பண்ண அப்புறம் உள்ளுக்குள்ளால ஆக்களை முடிக்கிறது லேஸ். ஏன்னா அட்டென்ஷன் அங்க வெளியில போயிட்டு திசையை திருப்பி ஆக்களோட கவனங்களை வேற எங்கேயும் வச்சு போட்டு தங்களோட உண்மையான நிலைப்பாட்டை செய்து முடிக்கிறது. ஏன் அமெரிக்கா இந்த காலகட்டத்துல இந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஏன் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு தேவை இருந்தது வெனிசுவேலாவில போய் அவரை கொண்டு போகணும் என்ற தேவை? என்ற இப்ப
சீனா கூடிய எண்ணெயில் எல்லாம் வெனிசுவேலா தான் விற்பனை செய்து. உலகத்துல 17% எண்ணெயும் இப்ப வெனிசுவேலால இருக்குது. இந்த வீதம் வந்து சவுதி அரேபியா பக்கம் கூட. அப்ப இந்த எண்ணெய் வளம் வந்து சைனா வந்து ஒரு ஆதிக்க சக்தியா மாறுறா எண்ணெய் வளம் கட்டாயம் தேவை. விமானப்படைக்கின்றான எங்க ஃபேக்டரியில இயக்குறதுக்கு எண்ணெய் வளம் கட்டாயம் தேவை. ஆனா இன்னொரு வகையில இந்த சோலார் பவர் மூலம் சைனா எண்ணெய் வளர்த்து தங்கி இருக்கிறத குறைச்சி கொண்டு வந்தாலும் சைனாவுக்கு எண்ணெய் கட்டாயம் தேவை. அப்ப அந்த ரீதியில சைனாவோட வளர்ச்சியையும் சைனாவையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு எண்ணெய் உள்ள வளங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு கட்டாயமாகவும் ஒரு முக்கியத்துவமாகவும் அமெரிக்கா பாக்குது. இல்ல அமெரிக்கால இப்ப அண்மைய நகர்களை பார்த்தா இப்ப ஒன்று வெனிசுவேலா, அடுத்தது உக்ரைனோட அமெரிக்கா போட்ட டீல்ல அது இந்த கனிய வளங்களை ரேயா மெட்டீரியல்ஸ் எடுக்கணும்னு நிக்குது. அதுக்கு பிறகு கிரீன்லாண்ட கேக்குது, கனடாவை கேக்குது அமெரிக்கா. ஒரு பட்டேன் ஒன்று தெரியற மாதிரி இருக்குல்ல. அப்படி அங்க நோர்த்ல வெப்பநிலை காரணமா ஐஸ் வந்து உருவுது. அப்ப அதுக்குள்ள ஒரு பேசிவ் கப்பல் போக்குவரத்து வரப்போகுது. அப்ப அதை வந்து ரஷ்யாவும் சைனாவும் நெருக்கமா கையாளுறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருது. இப்ப அமெரிக்கா என்ன யோசிக்குது, இதுக்குள்ள தான் போவாடிக்கு தான் தனக்குரிய பின்னடைவுகள் வந்துடும். தன்னுடைய கப்பல்கள் அதுக்குள்ளால போக இல்லாத நிலைமை வரும். அப்ப இதால பிரசுத்தி போக வேண்டி வரும். தனக்குரிய சில பின்னடைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அப்ப அந்த ரீதியில தான் கிரீன்லாந்து சரியான ஒரு முக்கியத்துவமா அமெரிக்கா பாக்கு. ஆனா கிரீன்லாந்துல ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு படத்தளம் இருந்தது தானே, அதை கைவிட்டுட்டு தானே அமெரிக்கா போயிருந்தது. இப்ப திருப்பியும் அந்த படத்தளத்துக்கு அதை வரலாம்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டாலும் ஜெயபாலன் இப்போ ஒரு அதுல இருந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்றேன்டா அதுக்கு டென்மார்க்கோட அப்ரூவலும் கிரீன்லாந்து அப்ரூவலும் தேவை. இப்ப ஜப்பான்ல கூடி செக்யூரிட்டி த்ரெட் மாதிரி அமெரிக்காவுக்கு இப்ப ஜப்பான்ல கூடி அமெரிக்கன் டிஃபென்ஸ் போர்சஸ் இருக்கு. ஆனா அவையில் நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்யலாம். இப்ப அதுல இருந்து சைனாவையோ எந்த ஒரு நாட்டையோ அட்டாக் பண்றோம்னா ஜப்பானோட அப்ரூவல் தேவை. அதே மாதிரி தான் கிரீன்லாண்ட்லயும் இருக்கணும். கிரீன்லாண்ட்ல இவையில் நினைச்ச மாதிரி ஒண்ணுமே செய்யலாம். இப்ப கவுண்டர் அட்டாக்கா ஒரு அதாவது வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ற ஷீல்ட்ஸை வைக்கிறேன்றாலும் அது டென்மார்க்கோட அப்ரூவலோட தான் செய்யணும். வேலை ரஷ்யா எதிர்கொள்ளக்கூடிய சில ராணுவ நடவடிக்கைகள் வந்து இவர்களுக்கு ஒரு ஒரு லிமிட்டட் எக்ஸஸ். இப்ப பிரிக்ஸ் நாடுகள்ல உண்டு. இப்ப பிரேசில் வந்து தென் அமெரிக்காவில இருக்குது. இப்ப பிரேசில வந்து பிரேசில் ஜனாதிபதிய அவருடைய மனைவிய அமெரிக்கா தூக்கி இருந்தால் ரஷ்யாவோ சீனாவோ நேரடியாக தலையிட வேண்டி வந்திருக்குமா? நான் நினைக்கல ஜெயபாலன், அந்த அளவுக்கு எங்கட பிரிக்ஸ் நாடுகள் இல்ல. இதோடு இப்ப நான் அதை பார்க்கிற ஒரு சிம்பாலிக் தான். இன்னும் இந்தியா வந்து ரஷ்யாவையோ சைனாவையோ ஃபுல்லா நம்புற மாதிரி இல்ல, சைனாவும் இந்தியன்ஸ் நம்புற மாதிரி இல்ல. இப்ப பிரிட்டனே அமெரிக்கா கூடிய நிலப்பாட்டை பாத்தீங்கன்னா இப்ப வெனிசுவேலா எவ்வளவோ சப்போர்ட்டிவா இருந்தாலும் சைனாக்கும் ரஷ்யாக்கும் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு வெனிசுவேலாக்கு? அப்ப இது என்னத்தை காட்டுது? நாளைக்கு இது இப்படி செய்யறதால அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்க நாளைக்கு அவனோட போனீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும், உங்களை காப்பாற்றுறதுக்கு அவன் வர மாட்டாங்களா, அவங்களால இயலாது. அந்த செய்தி பரவப்பட்டிருக்கு. அது கட்டாயமான ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் விக்டரி வந்து அமெரிக்கா. சைனாவோ அல்லது ரஷ்யாவோ போட்ட முதலீடுகளுக்கு முதலீடுகள் ஒன்றும் செய்யலையா, அல்லது அந்த முதலீடுகளுக்கு ஒரு ரிட்டர்னும் இப்ப இவைக்கு வராதே. COVID-19 முதல் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல எத்தனை பில்லியன் கணக்க சைனா கொட்டுனது எல்லா இடத்தையும். அதோட ரிட்டர்ன் என்ன? இல்ல அந்த நாடுகள்ல எல்லாம் சைனா ஏதோ ஒரு பொருளாதார உறவை வச்சிருக்கு தானே. ரஷ்யாவா ஆப்பிரிக்கா நாடுகளாக இருந்தானே வச்சிருக்கு ஜெயபாலன். ஆனா அவையில எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன் இல்ல தானே. ஈவன் ஸ்ரீலங்கால கூடி இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோனை நீடிச்சிருக்கணும். இப்ப போட்ட ஸ்ரீலங்காக்குள்ள போட்ட காசுக்கு என்ன ரிட்டர்ன் இருக்கு? இல்ல இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தானே. அந்த நாடுகளோட என்ன இருந்தாலும் அந்த நாடுகளோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு தானே. நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி வெனிசுவேலால ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்த்த அளவு ரிட்டர்னும் இல்லை. இப்ப எதிர்பார்த்த அளவுக்கு இவேல சார்பான ஒரு தலைவரும் வெனிசுவேலால இப்ப இல்லத்தானே. ஆனா அந்த கட்சியின் ஆட்சியை மாத்தையில தானே இவர்கள். அமெரிக்கா வந்து அந்த வெனிசுவேலால ஆட்சியில இருந்த கட்சி தானே தொடர்ச்சியாக ஆட்சியில இருக்குது. மதுரோ இருந்தாலும் ஜெயபாலன் இருந்தாலும்
என்னன்னு உள்ளுக்குள்ளேயே சில விஷயங்களை நடத்தித்தானே இப்ப அமெரிக்கா இந்த கட்சிதமா செய்திருக்கு. அது உள்ளுக்குள்ள என்ன எப்படி நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி அதை பற்றி ஏதாவது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? ரீசன்லியா கேட்டதுல வந்து இன்டெலிஜென்ஸ் தலைமைப்பீடம் வந்து, அதாவது இன்டெலிஜென்ஸ் லீடர்ஷிப் லீடர் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் எவ்ரிதிங் டு எல்லாத்தையும் எது சம்பந்தம், அவர் எங்க படுக்கிறார், என்ன அவருடைய ஒளிவு மறைவான இடங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனையும் அமெரிக்காவுக்கு வித்துட்டார். இன்டெலிஜென்ஸ் லீடர் அவர் தான் இவருக்கு ஏதும் வந்தா கொண்டு இவரை ஒளிய வைக்கிறது, பங்கர் அது இதெல்லாம் தெரிஞ்சவர். எல்லா விஷயம் A to Z, என்ன சாப்பிடுற என்ன டைமுக்கு. அப்பதான் அமெரிக்காலே சொன்னாங்க, என்ன பிரசிடென்ட் சொன்னேன், வெனிசுலா பிரசிடென்ட் என்ன டைம் என்ன சாப்பிடுற, என்ன டைமுக்கு பெட்டுக்கு போறேன், என்ன டைமுக்கு ஸ்லீப் பண்றேன், எல்லாம் தங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு இருந்திருக்கு. அப்ப அது அது இப்ப சொல்றாங்க, அந்த அவங்க இப்ப அமெரிக்கன்ஸ் வந்து வேலை கைப்பற்ற வேலைக்கு அந்த அந்த மிலிட்டரி மோட் வந்து ட்ரைனிங் மோட்டுக்கு போயிருக்கு. ஏன்னா இது இப்படி சத்து நடந்தாலும் நீங்க பெருசா அலர்ட் பண்ண தேவையில்லை, இது ஒரு ட்ரைனிங் நடக்கிற மாதிரி. அப்ப அவங்க வந்து பிரசிடென்ட் பிடிக்க மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் யோசிச்சுட்டு கொண்டு இருக்காங்க, இது ஒரு ட்ரைனிங் நடக்குது. இதுதான் கடைசியா கிடைச்சது இது. ஆனா இப்ப இன்றைக்கு நான் வாசிச்சதுல சவுத் சைனா போஸ்ட், ஹாங்காங் பேஸ்ட் மீடியா, அவங்க அதுல பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், அந்த அதாவது ரஷ்யன் சைனாட மிசைல்ஸ் கூடி தாங்கள் இயங்க இயலாத மாதிரி பண்ணியிருக்கேன். அயன்டோம் வந்து மிசைல்ஸ் அடிச்சா அது பாதுகாக்கும். ஆனா இது அவன் வெப்பன்ஸையே செயலிழக்க செய்யறதுக்கான அந்த டெக்னாலஜி இருந்ததுன்னு சொல்றாங்களா? இருந்து அமெரிக்க பிரசிடென்ட் சொன்னு இன்றைக்கு அதுல போட்டிருக்காங்க. இன்றைக்கு பாருங்க, மொபைல் போனை பிரசிடென்ட் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயும் கூட மொபைல் போனை எங்க பண்ணலாம். அது மேல ஒரு டெக்னாலஜியை பாவிச்சிருக்கலாம். ஆனால் இது எது வரைக்கும் உண்மைன்னு தெரியாது. இது இருந்துட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து உள்ளுக்குள்ளால ஆக்கள் ஹெல்ப் பண்றதை மறைக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. ட்ரம்ப் வந்து என்ன கோவிட்டுக்கு நீங்கள் ப்ளீச் குடிக்கலாம்னு சொன்னால் தானே அப்ப அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்பவும் இயலாது. இப்ப நீங்கள் இன்சைட் ஜாப், CIA வந்து இன்சைட் இன்டெலிஜென்ஸ் லீடர் எல்லாரையும், மிலிட்டரி லீடர்ஸ் எல்லாரையும் வேண்டி இதைத்தான் செய்தோம்னு சொன்னா அங்க உள்ளவங்களுக்கு பிரச்சனை. அப்ப அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி இப்படி ஒரு நாங்கள் இருந்தது, இதால அங்க ரஷ்யன் சைனீஸ் வெப்பன்ஸ் மிசைல்ஸ் ஒன்றும் இயங்கப்படையிலன்னு சொல்லி மக்களுக்கு, அதாவது சில இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. இது உண்மையிலேயே எப்பவுமே வந்து இந்த காட்டி கொடுப்பன்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுதான் அதாலதானே அதாவது மைனாரிட்டி மேற்குளம் உலகத்தை சாதிக்குது. உலகத்தை இவ்வளவு வருஷங்களா ஆளு 700 வருஷம் 2400 ஜெனரேஷன் உங்களை ஆளுதென்றால் ஏதோ டிஎன்ஏலயே வந்து இந்த குணாம்சங்கள் பதிவு செய்யப்பட்டு பிரிச்சு ஆள்ற தன்மை இருக்குது. அதனாலதான் ஐரோப்பிய வெள்ளை இனம் வந்து அமெரிக்காவுக்கு போய்க்கையோ, கனடாவுக்கு போய்க்கையோ, ஆஸ்திரேலியாவுக்கு போய்க்கலையோ அங்க உள்ள பூர்வீக குடிகளை இல்லாமல் ஒழிச்சு கொலை செய்து அந்த கொலையின் உச்சத்துலதான் அவர்களுடைய நாகரிகம் கட்டப்படுது. அதுதான் அப்படி கட்டப்பட்டு மனித உரிமைகள் ஜனநாயகம் என்றதை போதிக்கிறதுல அவர்கள் தான் பெருசா முன்னணியிலே நிக்கணும். அப்ப பாருங்க எவ்வளவுக்கு அவங்க உச்சமான தந்திரமான மூலசாலித்தனமான வேலையில செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு மனிதாபிமானமான விஷயம் இல்லாத ரஷ்யாவோ, சீனாவோ, இந்தியாவோ இந்த ஏனைய நாடுகளை போய் ஆக்கிரமிச்சு அடிமைப்படுத்தி கொலை செய்து தங்களுடைய அதிகாரத்தை நிறுவையில அது ஒரு நல்ல பண்பாக இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கான அந்த வலிமை, அவர்களுக்கு இருக்கிற அந்த குறுக்கு வழி தன்மைகள்ல வந்து இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த குறுக்கு வழிகள் இல்லாம உலகத்தை ஆளவே முடியாது. அத சைனீஸ் உணர்வதா இல்ல. இன்றைக்கு மேற்குலகத்துல எவ்வளவுக்கு தமிழர்கள் மூலம் இலங்கையில எவ்வளவு ஆதிக்கத்தை செய்திருக்கக்கூடிய இருந்தது. ஈவன் இந்த ஆசியாவிலேயே நீண்ட உள்நாட்டு போற நடத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் டயஸ்போராக்களால நடந்திருக்கு. இன்றைக்கு நான் எவ்வளவு படிச்சிருந்தேன் என்ன, எவ்வளவு அறிவிந்தேன் என்ன, என்னுடைய சகோதரங்கள் மூலமா கூட என்ன தனிமைப்படுத்துறதுக்குரிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இல்ல அதான் இந்த சூழலை, இலங்கைன்ற சூழலை நாங்கள் பார்க்கிற பொழுது இலங்கை ஒரு புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருந்தபடியால் தமிழர்கள் ஊடாக இலங்கையை வந்து மேற்குலகம் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்கு நீண்ட காலம். இப்பயும் வச்சிருக்கு ஜெயபால்.
இப்பயும் வச்சு நிச்சயமா. அது வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லி வர வாதம் ஒன்று என்னென்றால், சீனாவோ ரஷ்யாவோ வந்து இந்த அடைக்கலம் கொடுக்கிறது, ரிஃப்யூஜிஸை ஏற்றுக்கொள்ற விஷயங்களை வந்து பெரிதாக கவனிக்கல. ஆனால் மேற்குலகம் வந்து அதுகளுக்கு கவனிச்சபடியால் அந்த அடைக்கலங்கள் எல்லாம் கொடுத்தபடியா அவர்களை பாவித்தே அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு எதிராக சதி புரட்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஈரான் என்ற டயஸ்போரா இருக்குது, இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைக்கு இலங்கை என்ற டயஸ்போரா இருக்கு. இவன் சீனாவுக்கு எதிராக செய்யறதுக்கும் சீனா டயஸ்போராவை பாவிக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நாட்டின் டயஸ்போராவையும் அந்த நாடுகளை அழிக்கிறதுக்கு அல்லது அந்த நாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பாவிக்கணும். ஈராக் லிபியா டயஸ்போரா இதுக்கு பயன்படுத்தப்பட்டு இப்படி அதை பார்த்தும் கூடி சைனாக்கு அதுல ஒரு நிலைப்பாடு வரணும் சிந்தனை வர. அது ஒரு மோசமான செயலாக இருந்தாலும் நீங்கள் மேற்குலகத்தை நீங்கள் சவால் விடணும் என்றால் ரஷ்யாவோ சைனாவோ இந்த விஷயங்கள்ல கவனம் எடுக்கணும். அதை நான் கடந்த 10-15 வருஷமா சொல்லி கொண்டு வாரு. ஆனா அது செவிடங்கால சங்கம் எடுத்தான் இருக்கு. அதே போல அவரேஜ் சைனீஸ் ஒரு சாதாரண சைனீஸ் சீனர் எடுத்தான்னு அல்லது ரஷ்யர் எடுத்தான்னு பழங்குடி மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. பழங்குடி மக்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அவையில அழிச்சு எப்படி அந்த நாட்டுகளை கைப்பற்றுறது, அந்த வளங்களை எடுத்து அப்புறம் எல்லாரும் இமிகிரேஷன் கூப்பிட்டு அவையில வச்சு இந்த உலகத்தை எப்படி ஆதிக்கம் பண்ணதுன்ட்டு சராசரி ரஷ்யனுக்கோ சராசரி சீனனுக்கோ தெரியாது. அப்ப இந்த வகையில வந்து அமெரிக்கா வெஸ்டர்ன் மேற்குலகம் வந்து இவையில சராசரி சைனீஸையும் சராசரி ரஷ்யனையும் தங்களுடைய அஜெண்டாவுக்கு பாதிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அமெரிக்கா எவ்வளவு என்ன வகையில திருவிழாங்களை விட்டு இப்படி ஒரு நிலைக்கு வந்தேன்னு தெரியாது. அப்ப அவையில் சொல்றது எல்லாம் இந்த அவையில என்ன பாப்பீங்க மேற்குலகம் ஒரு சம்மனஸ் அப்ப கேட்கறதுலாம் உண்மையாத்தான் இருக்கு. இதுதான் நடக்குது. இதுதான் என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய சகோதரங்களும் ஆஸ்திரேலியா ஒரு கடவுள் அப்படித்தானே நம்புறார்கள். மேற்குலகத்தை வந்து ஒரு தங்களுடைய சில புலிகளை வந்து மேற்குலகம் தின்ற உடன்பாட்டோட தான் முற்றாக அளித்தார்கள். இப்ப பிரபாகரனை கும்புறவர்கள் கூட அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் எதிராக ஒரு வசனம் கூட சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் பிரபாகரனை அளித்தது வந்து இந்த இடைத்தலைமை நாடுகள் அமெரிக்கா, ஐரோப்பா, பிரித்தானியா. அதான் இவையெல்லாம் ஜெயபாலன் ஒரு பொம்மையல் தானே. மேற்குலாம் என்ன சொல்லுதோ அதை டயஸ்போரா லீடர் சொல்லிவிடும், அதை புலம்பெயர் தலைவர்கள் சொல்லிடணும். அவையில் சொல்றத அங்க உள்ள தமிழ் கட்சிகள் தமிழ் ஊடகங்கள் சொல்லும். இதுதான் நடக்குது. அமெரிக்கா சொல்ல தவிர இலங்கையில இருக்கிற முன்னாள் தூதுவர் ஜூலி சாங் சொன்னாலே இவ எழும்பி நின்று ஆடுவினம். அதான் சொல்றேன். ஜூலியா அவ வந்து அம்பாசிடர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அமெரிக்கா. அந்த வகையில வருது அந்த கல்வி. இலங்கையில கல்வி முறை வந்து பிரித்தானியா கொடுத்த கல்வி முறை தானே. அப்ப அதுல நாங்கள் வந்து என்ன பார்க்கிறோம், கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் அமெரிக்காவில அதுக்கு முதல் இருந்து அங்க உள்ள பூர்வீக மக்களை கொலை செய்து அங்க தன்னுடைய மக்களை குடியேற்றினார் என்று நாங்கள் படிக்கல. அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்ற பொய்யத்தான் நாங்க படிச்சிருக்கிறோம். அங்க உள்ள மக்களை கொலை செய்து அங்க ஒரு குடியேற்றத்தை நிறுவினார் என்றது படிக்கல நாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியால நடந்தது பற்றி எனக்கு தெரியாது ஜெயபால். ஆஸ்திரேலியாவில் நாங்களுக்கு பக்கத்துல இருந்தாலும் ஆஸ்திரேலியால பிரிட்டன்ல இருந்து கான்விக்ஸ் வந்தது, பழங்குடி மக்கள் அழிச்சது, இது ஒண்ணும் எனக்கு இங்க வந்து நானா ரிசர்ச் செய்து இது பின்னணி என்னன்னு தெரியணும் படிச்சபடியே எனக்கு தெரியும். அப்ப எவ்வளவுக்கு ஒரு பின்னடைவான ஒரு மற்றவன் சொல்றத நாங்கள் கல்வி என்று ஏற்று அதை படிச்சு ஒரு நாலேஜும் இல்லாம நாங்கள் இருந்து வருகிறோம் இலங்கையில. இன்றைக்கு இப்ப ரீசெண்டா நான் விசிட் பண்ண ஸ்ரீலங்கா டொம்போஸ்கோவுக்கு அங்க சென்ட்ரல் காலேஜ், சென்ட் ஜான்ஸ், வேம்படி கான்வென்ட் என்று எல்லா பேரண்ட்ஸும் இந்த புள்ள படிக்கணும் ஏத்தி சைக்கிள் ஏத்தி மோட்டார் சைக்கிள் ஏத்தி டியூஷனுக்கு அது இதுன்னு அலையணும். ஆனா அதே நேரத்துல எங்கள் தரவுகளுக்கு என்ன நடக்குது, கேட்பாரே இல்லை. என்ன சொல்றான், வெள்ளக்காரனோ கல்யாணம் கட்டினாலும் நீங்கள் ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றவர்களாக வந்துடுவீங்க. அது ஒரு செய்ய தேவையில்லை, சும்மா கட்டுனா காணும். ஈவன் அவையில கொண்டு வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாலே நீங்கள் அதுல உங்களுக்கு பின்னாலே சினம் போகும். அவ்வளவுக்கு அறியாமையில தானே நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த அறியாம என்னென்று தமிழன் என்ற ஒரு வளர்ச்சியோ, ஒரு சிங்களவன் என்று சொல்லி ஒரு இலங்கை ஒரு வளர்ச்சியோ, அதாவது ஆசியா என்ற ஒரு வளர்ச்சியை கொண்டு வர போகுது.
இந்த இலங்கையின் இந்த சர்வதேச அரசியலை எடுத்தாலும் அது பெரும்பாலும் ஒரு புலனாய்வுகளோட பின்னி பிணைஞ்சதாக தான் அது இருக்கு. அதுல ஒரு மனிதாயமானமோ எதுவுமே கிடையாது. இதை புரியாமல் தான் நீங்கள் அந்த டயஸ்போராவை பாவிச்சதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றால், அந்த டயஸ்போராவை பாவிச்சு தான் புலிகளை கையாண்டு ரஜீவ்காந்தி இந்த கொலையும் நடந்திருக்கு. இப்ப அண்மையில இன்றைக்கு ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட இருக்கு. அதாவது 25 ஜனவரி சாஸ்திரியினுடைய விடுதலை புலிகளுடைய ஒரு புலனாய்வு பிரிவு உறுப்பினர்களுடைய புத்தகம் ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்து புத்தகத்துல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், ரஜீவ்காந்தியை கொலை செய்வது தொடர்பாக பல்வேறு இயக்கங்களையும் போராட்ட அமைப்புகளையும் லண்டன்ல சந்திச்சு கதைச்சிருக்கிறார்கள். அந்த லண்டன்ல சந்திச்சு கதைச்சதுல இந்த புத்தகத்தை எழுதினவரும் அந்த அந்த சந்திப்புக்கு போயிருக்கிறார். கடைசியில அதனை பொருட்படுத்த புலிகள் அமைப்புக்கு மற்ற அமைப்புகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டு பின்வாங்கிட்டோம். அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் அந்த ரஜினிகாந்தின் கொலையை கச்சிதமாக முடிக்கிறார். அப்ப சில அமைப்புகள் என்னென்னால், இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய ஏவலாளிகளாக நாங்கள் இருக்க தயாரில்லை என்று அந்த கூட்டத்திலிருந்து வெளியில போயினோம். ஆனால் புலிகள் மட்டும் அதை சிறமேற்கொண்டு அந்த தாக்குதலை நடத்தி முடிக்கிறார்கள். அப்ப அது நீங்க சொன்ன மாதிரி இந்த டயஸ்போராக்களை இந்த மேற்குலகம் எப்படி கையாண்டு இருக்குது, அந்த சொந்த நாடுகளையும் அது அயலில் உள்ள நாடுகளையும் அழிக்கிறதுக்குன்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் எங்களுடைய புலிகளுடைய கட்டமைப்பு. அது உண்மையில அது ரஜினிகாந்தி மட்டும் இல்ல ஜெயபாலன், இன்றைக்கு சைல்ட் சூசைட் அதுவும் பெரும்பாலும் பாலசிங்கம் சைல்ட் சூசைடுக்கு பின்புலமா இருந்து தமிழ் பெண்களை ஊக்குவிச்ச ஒரு ஆள். அவவும் இப்ப லண்டன்ல இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். இல்ல அது ஒரு முக்கியமானது என்னென்றால், உலகம் முழுக்க இந்த சூசைட் தாக்குதல்களை தற்கொலை தாக்குதல்களை மிக வன்மையாக மோசமாக கண்டித்த இந்த மேற்குலகம் விடுதலை புலிகளுடைய களத்துல சயனைட்டை கட்டிவிட்ட அடல் பாலசிங்கத்தை இன்றைக்கும் இங்க வச்சிருக்கு. அது சொல்றது ஒன்று, படிக்கிறது வேற, படிக்கிற சிலம் கோயில். அப்படி இருந்தா தான் ஜெயபாலன், நீங்கள் இப்ப அறிவில்லாத அதாச்சிய பூலோக அரசியல் அறிவில்லாத ஆட்களை தங்களுக்கு உரிய வகையில ஈர்த்து அவையின் மூலமா தங்களோட அஜெண்டாவை மேற்கொள்ளலாம். இப்ப நீங்கள் இதுகள் தற்கொலை செய்யறதெல்லாம் பிள்ளை அப்படி இப்படின்னு கேட்காவிட்டா நீங்கள் லீடர்ஷிப்பே இழக்குறீங்க தானே. வேர்ல்ட் லீடர்ஷிப் பொலிஸ் என்ன செய்யணும், செய்யற கிரிமினல் எல்லாம் பிள்ளை என்று சொல்ல வரும். அதே மாதிரி இப்ப டேபிளுக்கு கீழால எல்லா கிரிமினல் வேலையும் செய்து மக்களை பிரிச்சு ஆளவர். இது பூலவாய தந்திரம். அது ஒன்று சொல்லப்படுது என்னென்றால், இப்ப நாங்கள் ஹமாஸ் எடுத்தோம்னா ஹமாஸ PLOவுக்கு எதிராக இஸ்ரேல் மொசாட் தான் உருவாக்கினது. அதே போல நாங்கள் முஜாஹிதீனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் அல் கைதா அல்லது தலிபான். இப்ப விடுதலை புலிகள் அந்த ககுஸ்தன் இன்னொரு உளவு பிரிவை சேர்ந்தவர் கனடாவில இருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி ஸ்பை டைகர் என்று சொல்லி. அந்த நூல் என்ன சொல்லுதுண்டா, இந்த நூல்ல சொல்லப்படுது விடுதலை புலிகள் இந்த அல் கைதா தலிபான் போன்ற அமைப்புகளோடையும் தொடர்புல இருந்திருக்கணும். அவருடைய டெக்னிக்கை இவை பாவிச்சிருக்கணும், இவைய டெக்னிக்கை அவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள். இதுல இன்னும் கன விஷயங்கள் உண்மையிலேயே அது கன்ஸ்பிரேசியா, இப்ப கோவிட்டை கொண்டு வந்ததா அல்லது சுனாமியை கொண்டு வந்ததா, எப்படி நடந்தது சுனாமி, இது ஒரு கன்ஸ்பிரேசியாவும் இருக்குது. ஆனா அதே நேரம் உலகத்தின் இந்த இன்டெலிஜென்ட் நெட்வொர்க்ஸ் எவ்வளவு மோசமாக செயற்படும் எங்களுக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா 2வது உலக யுத்தத்துக்கு முதல் எந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் இல்ல, குறிப்பிடத்தக்க அளவுக்கு பெரிய சூசைட்ஸோ அதோ இதோ ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நடந்தது இப்ப அமெரிக்கா உலக ஆதிக்கத்தை எடுத்த பிறகு அமெரிக்காவோட செயல்பாடுகள் தான் இதுகள் எல்லாம். அல் காய்டா என்ன, ஈசஸ் என்ன, அல்லது அமெரிக்காவுடைய அதாவது சக நாடுகள் இஸ்ரேல் ஹமாஸுக்கு உருவாக்குற என்றாங்க. எல்லாரும் இத அமெரிக்காவோட சிந்தனையில தான் இது பின்னணியான பிரிச்சு ஆள்றதுக்கு இப்படியான ஆட்களும் தேவை என்ற ரீதியில போய்கொண்டு இருக்கு. ஆனா சைனா இந்த அப்படியான விஷயங்களை செய்யவும் இல்லை. மற்றது அதாவது அகதிகள் பொலிட்டிக்கல் அரசியலும் கொடுத்து அந்த மற்ற நாடுகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாமலும் இருக்குது. அப்ப எனக்கு ஒரு என்ன சிந்தனை என்றா, இப்படி செய்யாததால எந்த ஒரு வகையில
சைனா இந்த உலகத்தை ஆள போகுது, எந்த ஒரு வகையில உண்மையிலேயே அமெரிக்காவோட ஒரு காம்படிட்டரா இருக்குதுன்றது ஒரு கேள்விக்குறி. இப்ப அமெரிக்காவை நாங்கள் ஒரு சாத்தான் என்று எடுத்தோம்டா, அந்த சாத்தானோட உங்களுக்கு அந்த சாத்தானோட நீங்கள் சண்டை பிடிக்கணும்டா, உங்களுக்கு சாத்தாண்ட குணாம்சங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் என்று சொல்றீங்க. விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்கணும் ஜெயபால். அட்லீஸ்ட் டெரரிஸ்ட், அது பயங்கரவாதத்தை உருவாக்குறது இல்லாட்டிக்கும் அகதி அன்சஸ்து, பொலிட்டிக்கல் அசைலம் இதுகளை கொடுத்து, அதாவது அமெரிக்கா ஜனநாயகம் ஆஸ்திரேலியாவோட ஜனநாயகம் உண்மையானது இல்லைன்றதை மக்களுக்கு வெளிப்படுத்தும். இது ஒரு அறிவூட்டு. அமெரிக்கா மேற்குள்ள அதாவது எங்களை மாதிரி ஆக்கள், அதாவது தகவல் புலம்பெயர்ந்த ஆக்களை பாவிச்சு சில கேவலமான வேலையில செய்யக்க, ஏன் அமெரிக்கா, ஏன் சைனாவோ ரஷ்யாவோ கூட பேர அகதிகளை இப்ப அமெரிக்காவால உருவாக்கப்பட்ட நாடு கஷ்டங்கள், ஈராக், லிபியா அப்படியான ஆக்களை கொண்டு ஏன் சைனீஸையும் மற்ற நாடுகளையும் அறிவூட்ட இல்லாது? அப்படி அறிவூட்டேக்கு என்ன நடக்கும்? அமெரிக்காவோட உலக ஆதிக்கம் குறையும். ஏன்னா எல்லாருக்கும் அமெரிக்கா உண்மையில என்ன செய்யுதுன்னு தெரிய வரைக்க அவர் பக்கமா அவரோட சாஞ்சி நிக்கிறாக்க குறையும். அப்ப அந்த விஷயங்கள ரஷ்யாவும் சைனாவும் கூட செய்து இல்லை. உண்மையிலே ஒரு வகையில பாக்க ஒரு தோட் ப்ரோவோக்கிங் டிஸ்கஷன் தான் இது. என்னென்றால் மேற்குலகம் என்ன செய்திருக்குன்னா, ஒரு மிக நீண்ட கால நோக்கில தன்னுடைய காய்களை நகர்த்தி இருக்கு. அப்ப அது அந்த கல்வி முறை அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்வி முறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள்ட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டபடியா நாங்கள் இதுகளை கேள்விக்குட்படுத்தல. உண்மையிலேயே அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் என்று நாங்கள் படித்ததே மிக மிக பொய்யான கதை வரலாறு. அமெரிக்க பூர்வகுடி மக்களை அழித்தவர் கொலம்பஸ் என்றுதான் நாங்கள் படிச்சிருக்கோம். உண்மையா சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள், இந்த பிரிக்ஸ் நாடுகள் அல்லது பாதிக்கப்பட்ட நாடுகள், லிபியா, இது எல்லாருமே இந்த ஜனநாயகம் எவ்வளவு போலியானது தங்களை மாணவர்களுக்கு படிக்கிறதன் மூலமாகத்தான் அந்த நீண்ட காலத்துல அந்த உணர்வு வரும். என்றால் இலங்கையில நாங்கள் பிறந்திருந்தா கூட இலங்கையில இருக்கக்கூடிய 90% மாணவர்கள் இந்த காலனித்துவ சிந்தனையில தானே இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரித்தானிய அமெரிக்க மேற்குலக மாஸ்டர்ஸுக்கு ஒரு சேவகம் செய்ய ரெடியா தான் இருக்கிறார்கள். மேற்குலகத்தோட வெள்ளமே என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படியே செய்தானே ஜெயபாலன் அவங்க உலகத்தை ஆளலாம். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னா போயிடுவாங்க, மாஸ்டரா மதிக்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? உண்மையிலேயே அந்த அடிப்படையில இந்த மார்க்சிச லெனினிய இடதுசாரிய சிந்தனைகள் ஒரு வலுவான ஒரு எதிர்த்தாக்கமாக இருந்தாலும் அது அவ்வளவு தூரம் பற்றி கொள்ளல மக்கள்கிட்ட. ஏனென்றா அவ்வளவுக்கு மேற்குலத்தோட ப்ரொபகேண்டா வெரி வெரி சிஸ்டமேட்டிக். இப்ப பேஸ்புக் எடுத்தானே, வாட்ஸ்அப்போ அல்ல என்னத்தை எடுத்தாலும் அவங்களோட சிந்தனை எங்களுடைய அதாவது உலக ஆதிக்கத்தை இதன் மூலம் இப்படி நீடிக்கலாம், இப்படி பெறலாம், இப்படி தக்க வச்சு கொள்ளலாம். ஆனா சீனாக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த சிந்தனை இல்லை. சோசியல் மீடியா நீங்கள் நானும் கதைக்கிறதுக்கு உருவாக்கப்படையில. ஆனா எங்களுக்கு யோசிக்கிறது அவங்களை உருவாக்கி தந்திக்கிறாங்க எங்களுக்கு நாங்க கதைக்க பேசுட்டு. ஆனா இதுகளுக்கு தெரியாது இது உருவாக்கப்பட்டது மேற்குலகத்தோட ஆதிக்கத்தை நிலைநாட்டவும், இவையில் என்ன கதைக்கினம், இவையிலோட அரசியல் என்ன, இவையில என்ன மாதிரி கவுக்குறதுன்றத அப்ப தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த சோசியல் மீடியாவே இவைகளுக்கு வழங்கப்பட்டது. அதோட தகவல் திரட்டுறதை மிக இலகுபடுத்தி இருக்குது. அடுத்தது மக்களையும் ஒரு சிந்தனையில அவர்களுடைய இந்த ப்ரொவோக்கிங் சிந்தனைகள்ல இருந்து விடுபட்டு ஒரு 4 பாட்டை போட்டு ஆடுறது, 4 பேரோட போய் தூசணம் காய்க்கிறது, அறகுறையான் என்று ஒரு பிலிம் காட்டுறது என்ற விஷயங்களுக்கு தான் இது. அதன் மூலம் அவர்கள் ஒரு எதிர்ப்புரட்சி ஒன்றை இல்லாமல் பண்ணுறதையும் பாக்குறோம். டெக்னிக், அதான் மூடனாவே வச்சு கொள்றது. அதான் அந்த ரீதியில மேற்குலகம் நல்ல சக்சஸ் ஆயிருக்கு தானே ஜெயபால். சைனாவோ ரஷ்யாவோ இவ்வளவு பின்னடைஞ்சிருக்கு. தட்டி கொண்டு போனாலே 2 மணித்தியாலம் அதுல ஓடிடும். அப்ப நாங்கள் அந்த 2 மணித்தியாலத்தை ஒரு இந்த மாற்றத்துக்கான ஒரு சிந்தனைக்குள்ள யோசிக்கிறத இல்லாமல் பண்ணுது. கட்டாயம் அப்படி வச்சிருந்தா தானே ஜெயபால், அதாவது மெஜாரிட்டி வேர்ல்ட தனக்கு வச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்தியா சொல்லுது இந்த 4வது வந்துட்டு 3வது பொருளாதாரத்தை வந்துட்டேன். இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு சோசியல் மீடியா இல்லை. அப்ப இப்ப இந்தியால விற்பனை பண்றது, கதைக்கிறது, கொள்றது, இது நல்ல ப்ராடக்ட் எல்லாம் அமெரிக்காவுக்கு தான் போய்கொண்டிருக்கு. இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு போயிருக்கு. அப்ப இது அரசியல் தந்திரங்களை மட்டும்
மேற்குலகம் எடுக்கல. எக்கனமி சார்பான டாட்டாவை கூடி மேற்குலகம் தான் அதை அதுல நான் சைனா அதுல ஒரு லீடிங்கா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சைனா வந்து இவையுடைய ஊடகங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இப்ப இவ வந்து டிக்டாக் அமெரிக்காவில தடை செய்யற அளவுக்கு போகப்பட்டு வந்திருக்கு தானே. ஏனென்றா டிக்டாக் வந்து பேஸ்புக் மாதிரி தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படி செய்யலாம் என்று அதை தடை செய்யறதுக்காகத்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பேஸ்புக்கால தாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை டிக்டாக் சைனா அதை செய்யக்கூடாதுன்றதுல உன்னிப்பா இருக்கிறாங்க. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, எல்லாம் அவனை யாருக்கோ கொடுத்து போட்டு நான் 3வது வேற போறேன் 2வது வேற போறேன்னு ஒரு பகல் கிணவா தான் இருக்கு. உண்மையில ஒரு எக்கனமியை பற்றி நல்லா தெரிஞ்சவன், எக்கனமி எவ்வளவு முக்கியமானது நாட்டுக்கு நாட்டோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் தெரிஞ்சவன் ஒரு காலம் தன்னுடைய எக்கனமி டாட்டாவை வேற உலக நாடுகள் கொடுக்க மாட்டான். இதுல இருந்து விளங்குவோம் இந்தியாவோட நிலைமை என்ன. இந்தியா அண்மை காலத்துல ஒரு சூப்பர் பவரா வாரதுக்கான இந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? எந்த ஒரு வகையும் இல்ல ஜெயபாலன். நீங்க இப்ப எக்கனமி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் to make money for even to, அதாவது மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் டிஃபென்ஸுக்கும் சரியான இம்பார்ட்டன்ட். அப்ப அதால வரக்கூடிய வருமானத்தை வந்து நீங்கள் இன்னொருத்தன் பாவிச்சு அதை உங்களும் கூட வருமானத்தை எடுப்பான் என்றால் உங்களுக்கு எக்கனமியை பற்றி என்னென்று தெரியாத மாதிரி நீங்க நடக்குறீங்க. இது இட்ஸ் அ கோல்டன் இன்ஃபர்மேஷன் ஜெயபால். இப்ப என்ன போன் வேண்டினம், என்ன மார்க்கெட்ல விலை போகுது, என்னத்துக்கு டிமாண்ட் இருக்குன்றது ஒரு கோல்டன் இன்ஃபர்மேஷன். பாத்தீங்கன்னா சீனாவோட ஜனத்தொகை கூட. அப்ப இது தன்னுடைய மார்க்கெட் என்ன மாதிரி பாதுகாக்குது. அதனாலதான் நான் இந்தியா வந்து ஒரு காலம் பெருசா இதெல்லாம் ஒரு மெட்ரு, அதாவது வந்து மேற்குலகத்துல இருக்கிற ஆக்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர நான் இப்படி வரேன், நான் 3வது வரேன் 2வது வரேன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்களா, இந்தியா வளர்றதுக்குள்ள போனா நாங்க கொஞ்சம் காசு உழைக்கலாம் கொள்ளாம அப்படி ஒரு சிந்தனையில் ஆக்கள் கொண்டு வரதுக்கு சொல்றாங்க போல இருக்கு. எனக்கு என்ன ஆஸ்திரேலியால வந்து இறங்குற பெர்மனண்டா இறங்குற இந்தியன்ஸையும் பார்க்க இந்தியா இப்படி உண்மையில முன்னேறினா ஏன் இங்க வந்து ஊபர் ஓடுறாங்க, ஊபர் ஈட்ஸ் டாக்ஸி ஓடுறாங்களே என்னத்துக்கு. அதே மாதிரி சைனீஸை பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியான தொழில்கள் செய்யறேன். ஏன்னா சைனா உண்மையிலே சைனாட்ட காசு இருக்கு, அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான், பிசினஸ் ஓன் பண்றான், மரியாதையா வாழ்றான். அப்ப இந்தியனை பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்புலதான் இந்தியா இயங்குற மாதிரி எனக்கு இருக்கு. இன்னொன்று நீங்க கவனிக்கலையா, இப்ப விரும்பியோ விரும்பாமலோ இப்ப இந்தியன்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து மேற்குலகம் முழுக்க வந்துட்டாங்க. இப்ப கூகுள் எடுத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை, அது மாதிரி டெஸ்லாவிலையும் ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல வந்துட்டு அது வந்து இவைக்கு த்ரெட்டா மாறாதா நினைக்கிறீங்களா? அந்த பேட்ரியோட்டிசம் இல்ல ஜெயபாலன். எங்களுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்குது, அது யூரோப்பியன் டிஎன்ஏ தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட், ரிஷி சுனாக் எல்லாரும் இங்க தெற்காசிய பின்னணி. இதே ஒரு பதவியை சைனீஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு சைனீஸ் சிப் ஒன் ஆஃப் த மேஜர் சிப் மேக்கர் கம்பெனியில இருந்து ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மூவ் பேக் டு சைனா, ஒன் ஆஃப் த பாப்புலர் சிப், ரைட்? அதே நேரத்துல சுந்தர் பிச்சை திரும்பி போயிடா. சைனா வந்து டிக்டாக்க கொண்டு வந்திருக்குது, அமேசானுக்கு எதிராக அலிபாபாவை கொண்டு வந்திருக்கு, சேலஞ்ச் ஆப்பிளுக்கு பதிலாக ஹுவாய் கொண்டு வந்திருக்கு. இந்தியா வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் கொண்டு வரல. கிட்டத்தட்ட இந்தியா வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனல்ல பிரெயின் ட்ரெயின் பண்ணுது, அதை தான் யூஸ் பண்ணல சொல்றீங்க. கரெக்டா? எல்லா பெஸ்ட் டேலண்ட்ஸும் இந்தியாவுக்கு வெளியில இருக்காங்க ஜெயபால். இந்தியாக்குள்ள யாரு இருக்கா? யார் திரும்பி வருவான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வாரன்னு சொன்னாலும் ஏதாவது பெருசா செய்யவழிக்கிற மேற்குலகமே ஒரு கதையை காட்டும் பிரச்சாரம். அதை முதல் வாங்கி விற்கிறது வந்து இந்தியா தான் இருப்பேன், இந்திய அரசியல்வாதியும் இந்திய ஊடகம். அப்ப அவங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு போய் ஏதாவது கூகுளுக்கு எதிராக துவக்கிடா தங்களுக்கு என்ன நடக்கும், தங்களோட அரசியல்வாதிகள் ஊடகங்களும் தங்களுக்கு என்ன செய்வது அவங்களுக்கு தெரியும். எங்கிட்ட விரும்பியா விரும்பாலும் சவுத் ஏசியன் டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்லேவ் டிஎன்ஏ தான். அவருக்கு இது கவலைக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நீங்க உங்களோட வாயாலே சொல்லிட்டீங்க. நான் சொன்ன கொஞ்சம் பயப்பட்டுறான். என்ன பொதுவா எல்லாருக்கும் இருப்பேன், இந்த சகோதரங்கள்ல இருந்து உறவினர்கள், நண்பர்கள், ஸ்கூல்மேட்ஸ், சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் ஸ்கூல்மேட்ஸ் கூடி என்னோட ஊர்ல எல்லாம் ஒரு இது இருக்கு. நீங்கள் மேற்குலகத்தை விமர்சிக்கிறத வந்து அவர்கள் அவ்வளவு தூரம் ஐயோ எங்கட ராணி, எங்கட அரசன் இல்ல சார்ல்ஸ், எங்கட இளவரசன், எங்கட அரசன்
அவங்களாலதான் எங்களுக்கு ட்ரெயின் ஒண்ணு இந்த கதையில தான் எங்களுடைய இன்னும் இருக்கிறாங்க ஒழிய அவர்கள் செய்த படுகொலைகள் அவர்கள் உலகம் முழுக்க அவர்களாலதான் இவ்வளவு ரத்தம் ஓடுதுன்றது இன்னும் உணரப்படையில்லை. அது கவலைக்குரிய விஷயம். என்ன பொறுத்தவரை ஜெயபாலன் இங்க உள்ள இங்க உள்ள பள்ளிக்கூடத்தை தான் படிப்பிக்கிறேன். ஆனா இங்க உள்ள ஐரோப்பிய சாதாரண மக்கள் எங்களை போல மிகவும் இன்னசென்ட் ஆனவர்கள். ஆனா இந்த ஆளும் குழுமம்ன்றது அது மிக மிக மோசமானதாகத்தான் இருக்கு. அந்த இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி, அதாவது அவங்க உலகத்தை ஆள்றாங்க ஜெயபாலன், அவ்வளவுக்கு ஆளக்கூடியதா இருக்கு. அப்படி ஒரு ஆழ்மை இருந்தா தானே ஜெயபாலன் நீங்கள் உண்மையில ஆளலாம். உலகத்தை ஆளணும் என்ற என்ன தேவையில்லை. ஆனா இவங்க இவர்களுடைய வெற்றி அதுலதான் தங்கி இருக்கு. ஒரு இவங்க சிந்தனையில ஜெயபாலன் வேற எப்படி வேலை பிரிச்சு ஆள்றாங்க. அதோட அவங்களுக்கு அது பிரிச்சு ஆள்றது ஈஸியாவும் இருக்கு. நாங்கள் எங்களோட டிஎன்ஏ அதுலதான் பிரிவினையில தான் ஓடுது. தமிழன் என்றவன, சிங்களவன் என்றான, இந்தியன் என்றான, பாகிஸ்தான் என்றான, பங்களாதேஷ் என்றான, ஆப்பிரிக்கன் என்றான, சவுத் அமெரிக்கன் என்றான, மிடில் ஈஸ்ட் என்றான, எங்கட டிஎன்ஏ அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டாந்துட்டான் இலங்கையில. அதை உடைச்சு கொண்டு வெளியில வாரது இனியில என்ற ஒரு கஷ்டம். சீனாவும் ரஷ்யாவும் அதுல ஓரளவு ஒரு படி மேலதான் நிக்கிறோம் நினைக்கிறோம். நாங்கள் மேல நிக்குது. ஆனா அந்த ஒரு படி எவ்வளவுக்கு சாத்தியம் மேற்குலகத்தை விழுத்துறதுக்கு என்றது ஒரு கேள்விக்குள். இன்றைக்கு வெனிசுவேலா நடந்ததுல தேய்ச்சி போயிருக்கு சைனாவும் ரஷ்யா. அதோட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கிட்ட சவுத் ஆப்பிரிக்கன் மிலிட்ரி ஈரானை விட்டு ரஷ்யாவோட சேர்ந்து பயிற்சி பெற்ற. இப்ப என்ன நடக்குது? பிரசிடென்ட்டுக்கு அமெரிக்கா கேட்டோன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்லி வைக்கிறார், இது நான் சொன்னா ஈரானை கூப்பிட வேண்டாமாண்டி உள்ளுக்கு ஏதோ நடந்துட்டு நாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் போறோம் அப்படி இப்படி பயப்படுறாங்க. ஏன் பயப்படு சவுத் ஆப்பிரிக்கன்? அது கேள்விப்பட்டீங்களா? இப்ப கிட்டடியில அதோட பாருங்க கிட்டடியில ஏனென்றா வெனிசுவேலா நடந்தது தனக்கு நடக்கும் வேண்டு சவுத் அமெரிக்கன்ஸ் பயப்படுறாங்க. அவையில் பிரிக்ஸ் கண்ட்ரி தான். ஆனா நாளைக்கு அமெரிக்கா இவரை தூக்கிக்கொண்டு போச்சுன்னா இந்தியாவோ சைனாவோ ரஷ்யாவோ ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. நீண்ட உரையாடலோட இந்த புள்ளியோட நான் நிறைவு செய்யலாமா நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோட பல்வேறு விஷயங்களை உரையாடி இருக்கீங்க. நினைக்கிறேன் இது இந்த தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த கிழமையும் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்தடுத்த கட்டங்கள் பற்றி என்ன எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி ஆண்டனி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி.